Life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Je compte sur vous, femmes, pour vous aider à nous unir. பாகுபலிங்கிற படம் பார்த்துருப்பீங்க. அதில் முகமுடி அணிந்த மனிதர்களுடைய சீன் ஒன்று காமிப்பாங்க. அது எதனுடைய சாயல் அப்படின்னா, பெனின் அப்படிங்கிற மேற்கு ஆப்பிரிக்க நாடு மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க முகமுடியை பயன்படுத்துவாங்க. மரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது அந்த நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் உணவு முறைகளில். அதே மரவள்ளி கிழங்கு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத உணவில் ஒன்று. இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கடல் வழியாக ஆமையினுடைய நீரோட்டத்தின் அடிப்படையில் பெனின் அப்படிங்கிற ஆப்பிரிக்க நாட்டில் வணிகம் செய்ததா ஒரிசா பாலுங்கிற நபர் குறிப்புகள் எழுதி வச்சிருக்கார். அப்படிப்பட்ட மேற்காப்பிரிக்க நாடான பெனின் அப்படிங்கிற அந்த வரலாற்று பிணைப்போடு தொடர்புடைய தமிழர்களோடு தொடர்புடைய பெனின் அப்படிங்கிற அந்த குடியரசு நாட்டில் இன்றைக்கி கம்யூனிசம்ங்கிறது பரவி இருக்கக்கூடிய நாட்டில் ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அரங்கேறி இருக்கு. எதனால் அங்கே ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டது, பெனினுடைய வரலாறு என்ன, இன்றைக்கி அந்த நாட்டினுடைய சிச்சுவேஷன் என்ன? பர்கினோ ஃபாசோவினுடைய தலைவர் டூரே பெனினை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? ஒரு துறைமுகத்திற்காகவும் வணிகத்திற்காகவும் அங்கே இருக்கக்கூடிய செல்வத்திற்காகவும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பெரிய ஆட்சி மாற்றத்திற்கான சதி வேலையில் அங்கே ஈடுபடுதா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. 1897க்கு பிறகு பெனினுடைய வரலாறு அப்படிங்கிறது இப்போ பேசினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல பிரிட்டிஷார் அதை ஆட்சி பண்ணாங்க. அதற்கு பிறகு பிரான்சினுடைய காலனி ஆதிக்கம் அப்படிங்கிறது பெனின்கிற மேற்காப்பிரிக்க நாட்டில் பரவுச்சு. அவங்க கத்தியும் வாளும் வச்சு சண்டை போடுறதுக்கு பயிற்சி பெற்றவர்கள். அவங்க கிட்ட புதுசாக துப்பாக்கியை காட்டின உடனே அவங்களால செயல்பட முடியல. தூரத்தில் இருந்து ஒரு ஆயுதம் வரும்போது, பீரங்கி குண்டுகளோடு சேர்த்து துப்பாக்கி குண்டுகளும் வரும்போது, வாளை வைத்து சண்டை போட்ட நபர்கள் அதை கீழே போட்டுவிட்டு அடிபணிய வேண்டிய துர்பாக்கியமான நிலை பெனின் மக்களுக்கு வந்தது. அப்படி நீண்ட நெடிய வரலாற்று பின்னணியோடு தொடர்புடைய அந்த மக்கள் தன்னுடைய ஆயுதங்களை கீழே போட்டாங்க, சரணடைஞ்சாங்க. அதற்கு பிறகு அடிமையும் ஆனாங்க. கடைசியாக போனா போது அப்படின்னு 1960ஆம் ஆண்டு பிரான்சிடமிருந்து அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது. 1991 பெனின் அப்படிங்கிற மக்கள் குடியரசு உருவானது. மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மேத்யூ கெரோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் 20 ஆண்டுகளாக அந்த நாட்டை ஆட்சி பண்ணதா வரலாறு சித்தரிக்குது. பிரசிடென்ட் இப்போதைக்கு யார் இருக்கானா, பேட்ரிஸ் டாலோன் அப்படிங்கிற நபர் 2016 இருந்து அவர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஏப்ரலில், வரக்கூடிய ஏப்ரலில் தமிழ்நாட்டில் எப்படி ஆட்சி மாற்றம் வரப்போகுதோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஏப்ரலில் அவர் பதவி விலகிறதுக்கு திட்டம் போட்டிருந்தார். அந்த கட்சியினுடைய நிதியமைச்சர் ரோமுவால்ட் வடாக்னி அப்படிங்கிற நபர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறதா கருத்து கணிப்புகள் சொல்லப்படுது. எதிர்க்கட்சி வேட்பாளர் ரெனாட் அக்பாட்ஜோ அப்படிங்கிறவர் தேர்தல் ஆணையத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். ஆளும் கட்சியே மீண்டும் தொடர்வதற்கான அங்கே வாய்ப்பு இருக்குது. இதுதான் அங்கே பிரச்சனை. ஸோ இப்படிப்பட்ட ப்ராப்ளம் அங்கே இருக்கிறதுனால அங்கே ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கு ஒரு டீம் முடிவு பண்ணுறாங்க. அந்த டீம் யார் அப்படின்னா லெப்டினன்ட் டைக்ரி பாஸ்கல் அப்படிங்கிற ஒரு நபர்.
இவரும் இப்போதைக்கு இவங்க முகமுடி அணிய வேண்டிய தேவையில்லை. ஆனால் அந்த சிஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, இராணுவ மறுசீரமைப்பு குழு அப்படின்னு. அவங்க ஜனாதிபதி வீட்டு முன்னாடி ஒரு பெரிய ஃபயர் துப்பாக்கிச்சூட்டை நடத்துகிறாங்க. உள்ளூர் தொலைக்காட்சி பிடிவி அதை ஒளிபரப்புது. இந்த பிடிவியில் திடுதுப்புன்னு அவங்க தோன்றி ஒரு உரை நிகழ்த்துறாங்க. நாங்கள் பெனினில் ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக இருக்கோம், நாங்கள் தான் இனிமேல் ஆட்சியாளர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. உடனே பெனினுடைய உள்துறை அமைச்சர் அகைன் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அவர் மறுபடியும் சேனலில் உள்ள வரார். மக்கள்கிட்ட ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படுது. அது தொடர்பான காட்சிகளையும் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் தோன்றி எல்லாம் இயல்பு நிலைமைக்கு திரும்பி விட்டது, மக்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக கடைசி நிமிட செய்திகள் தெரிவிக்குது. les populations à vaquer normalement à leurs occupations. Je vous remercie. சரி, இவங்க திடுதுப்புன்னு போராட்டம் நடத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது, லாஸ்ட் மந்த் கடந்த மாதம் அந்த நாட்டினுடைய சட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வராங்க. அந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட்டுக்கான கால அளவுங்கிறது 5 ஆண்டு காலமாக இருந்தது. அதை 7 ஆண்டு காலமாக அதிகரிக்கிறாங்க. கடந்த வாரம் கினியாவில் இராணுவ ஆட்சிங்கிறது கலைக்கப்பட்டது. அதே மாதிரி அதே மேற்குலக நாடுகளுடைய வரிசையில் இருக்கக்கூடிய இந்த பெனின்லையும் ஆட்சி மாற்றம் செய்யணும் அப்படின்னு இந்த குரூப்பு முடிவெடுக்கிறாங்க. பட் நைஜீரியா உள்ள என்ட்ராகி போர் விமானங்களை அனுப்பி வைக்குது. இதன் காரணமாக இந்த ஆட்சி கவிழ்ப்புக்காக நடத்தப்பட்ட சதிங்கிறது முறியடிக்கப்பட்டதாக இப்போ செய்திகள் கிடைக்குது. நைஜீரியா அப்படிங்கிற நாட்டோட பெனின் ஒரு சின்ன எல்லையை பகிர்ந்துக்கிறது. காரணம் என்னென்னா, பிஸ்னஸ் இன்சைடர் அப்படின்னு சொல்லுவாங்க நைஜீரியா அப்படிங்கிற அந்த ஆப்பிரிக்கா நாட்டை. அவங்க ரஷ்யாவோட இராணுவ உதவியை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதே அமெரிக்காவோட வர்த்தக கூட்டாளியாக இருக்காங்க. இரு நாடுகளோடையும் பகச்சிக்காமல் ஒரு மேற்குலக நாடு இருக்குது அப்படின்னா அது நைஜீரியா. அப்போ நைஜீரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெனின் இந்த அமெரிக்காவையோ ரஷ்யாவையோ சார்ந்திருக்க வேண்டிய தேவை இருக்குது. ரஷ்யாவோட நடவடிக்கைக்கு எதிராக பேசியவர் தான் இந்த பெனினுடைய பிரசிடெண்ட். ஸோ ரஷ்யா அந்த இடத்துல தனக்கு சாதகமான ஒரு ஆட்சியாளரை அந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு இப்போது முடிவு பண்ணி தான் இந்த சிஎம்ஆர் அப்படிங்கிற புதிய குரூப்பை தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்னு கிடைக்கக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துது. இந்த பெனின் அப்படிங்கிற அந்த நாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. பருத்தி அதிகமாக பயிரிட்டு வளர்க்கக்கூடிய ஒரு நாடு எதுன்னா இதே பெனின் தான். தமிழ்நாட்டில் அதிகமான அளவில் பருத்தி பயிரிடப்பட்டு வளர்த்துருக்கோம். காஞ்ச பூமியில் என்ன பயிரிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு இங்கேருந்து தமிழ் வணிகர்கள் கடந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே போய் அந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்ததாகவும் வரலாறு சித்தரிக்குது. கிராமப்புறத்தினுடைய வேலைப்பாடு, கைவினை கலைஞர்கள் அதிகமாக அந்த ஊரில் வாழ்கிறாங்க. மரவள்ளி கிழங்கு அதிகமான அளவில் பயிரிடப்படக்கூடிய ஒரு மேற்காப்பிரிக்க நாடாக இந்த பெனின் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஊரில் மீன்பிடித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பிரபலம். அதே மாதிரி அங்கேயும் கடல் சார்ந்த இடங்களில் மீன் பிடிக்கிறது வழக்கமான ஒன்று தானே நீங்கள் கேட்கலாம். நம்ம எப்படி இங்கே மீன் பிடிக்கக்கூடிய முறைகளை கையாளுறோமோ அதே மாதிரியான முறைகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியில் இருந்து பெனின் மக்கள் அதை கையாளுறாங்க அப்படின்னு இந்த வரலாறு சித்தரிக்குது. முகமூடி, மரத்தை கொண்டு முகமூடி அமைக்கக்கூடிய பாங்கு அப்படிங்கிறது பெனினில் கல்ச்சராக இருக்குது. அதைத்தான் நீங்கள் பாகுபலி படத்தில் நடிகை ஒருத்தவங்க முகமுடி போட்டிருப்பாங்க. அதே முகமுடி மலையிலேருந்து கீழே விழுகும். அதற்கு பிறகு அந்த நாயகன் அந்த முகமுடியை வச்சு அந்த நாயகியை தேடி போகக்கூடிய காட்சிகள் அரங்கேறும். இது இந்த பெனினுடைய கல்ச்சரை பேஸ் பண்ணி தான் பாகுபலி படத்தில் அதை காமிச்சிருப்பாங்க. ரைட்டு, அரச பாரம்பரியம் அப்படிங்கிறது அங்கே இருந்தது. பிரின்ஸ் ஒரான் மியான் அப்படிங்கிற நபர் தான் அங்கே ஒரு பீரியடில் ஆட்சியில் இருந்தார். அதற்கு பிறகு தான் அங்கே ஆட்சி மாற்றம் பிரிட்டிஷுக்கு அப்புறம் அடிமையாக மாறினாங்க. குளிருக்கு கோழி பிடிக்கக்கூடிய கூடை இருக்குல்ல, அதை தன்னுடைய இடுப்புக்கு கீழே கட்டிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய பாரம்பரியம். பிரிட்டிஷ் பிரான்ஸ் தொடர்ச்சியாக அவங்கள ஆட்சி பண்ணதற்கு பிறகு மேற்கத்திய கல்ச்சர் அந்த நாட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக புக ஆரம்பிச்சது. அந்த நாட்டினுடைய பரப்பளவு 1,12,622 கிலோமீட்டர் ஸ்கொயர்.
அந்த அளவிற்கான பரப்பளவு. மக்கள் 12 லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க. அதில் 1 லட்சம் மக்கள் வந்து வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கிறாங்க. 50 லாங்குவேஜ் அங்கே பேசுகிறாங்க. காரணம் என்னென்னா, ஃப்ரான்ஸ் பிரிட்டிஷ்லாம் உள்ளே வந்ததுன்னா அவங்களுடைய லாங்குவேஜை உள்ளே கொடுக்குறாங்க. பட் அங்கே பாரம்பரிய மொழி அப்படிங்கிறது ஃபான் அப்படிங்கிற அந்த மொழி பேசுகிறாங்க. ஆனால் தமிழ் மக்கள் பேசக்கூடிய மொழி அப்படிங்கிறது, தமிழ் மொழிங்கிறது அவங்க பேசக்கூடிய அந்த லாங்குவேஜில் ஒரு தோரணையாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரிசா பாலு அப்படிங்கிற வரலாற்று ஆய்வாளர், கடற் ஆய்வாளர் சில குறிப்புகளும் நமக்கு சொல்லியிருக்கார். அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். பட் இன்னைக்கு தேதிக்கு ஒரிசா பாலு ஐயா அவர்கள் உயிரோடு இல்லை. கடல் வணிகம் தமிழர்கள் எப்படி சிறந்து விளங்கினாங்க அப்படின்னு ஒரிசா பாலு ஐயா அவர்கள் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் நடத்தியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தொகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் அதிகமாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. அங்கே ஓடோன் அப்படிங்கிற பழங்குடி மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. சிறுத்தைகள் இருக்குல்ல, விலங்கு சிறுத்தை வேகமாக ஓடும்ல, அதனுடைய தாய் வீடு எது அப்படின்னா இந்த பெனின் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் பெனினை பற்றி நம்ம படித்த விஷயங்கள். இதை நீங்கள் நெட்டில் தேடினீங்கனாலே உங்களால் பார்க்க முடியும். பர்கினோ பாசோவினுடைய தலைவர் டூரே மேற்குலக நாடுகளுக்கு எதிராக இந்த ஆப்பிரிக்க நாடுகளை புதுசாக கட்டமைக்கணும், தங்கத்தை எல்லாம் ஷேர் பண்ண முடியாது, அது எங்களுக்கு சொந்தமானது, உனக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ண முடியாதுன்னு ஆப்பிரிக்காவை புதுசாக ஒரு தோற்றத்துக்கு உருவாக்கிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட நபர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறார். நம்ம மக்கள் போராட தயங்குறாங்க, அவங்களுக்குள்ள போராட்ட உணர்வை உண்டாக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஒரே மொழியில் ஆப்பிரிக்க மக்கள் பேசுகிறதில்ல, அது அவங்களுடைய வீக்னஸ். ஒருவரை ஒருவர் நேசிக்க மாட்டீங்க, அன்பாக இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற வார்த்தையையும் பயன்படுத்தியிருக்காரு. தடைகளை தாண்டக்கூடிய வழியை ஆப்பிரிக்க மக்கள் இன்னும் யோசிக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்களுடைய செல்வத்தை மற்ற நாடுகள் வந்து பிடுங்கிக்கிறாங்க. ஒன்றுபடுவதற்கான வழி என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு தனி மனிதனும் யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு தலைவர், இராணுவ ஆட்சியை அந்த நாட்டில் வச்சிருக்கக்கூடிய பர்கினோ பாசோவினுடைய ஒரு தலைவர் பேசுகிறார். எல்லாத்தையும் தாண்டி பெண்கள் தான் நமக்கு உதவுறாங்க, நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் நமக்கு உதவுறாங்க, அந்த பெண்களுக்கான மரியாதை அப்படிங்கிறது ஆப்பிரிக்க நாட்டில் நம்ம கொடுக்கணும். இதை செஞ்சோம் அப்படின்னா ஆப்பிரிக்க நாடு வேற எந்த நாட்டினுடையும் அடிமையாக இருக்க தேவையில்லை அப்படிங்கிறது பர்கினோ பாசோவினுடைய தலைவர் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். Entre nous Africains, nous ne parlons pas de la même voix. Nous ne nous aimons pas, il faut le dire. Il faut que nous arrivions à transcender ces barrières que nous nous sommes fixées. Il faut que nous arrivions à nous unir. எது எப்படியோ இப்போது இந்த பெனின் அப்படிங்கிற அந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் தேவையா இல்லையா அப்படிங்கிற அந்த டோனில் யோசிக்கும்போது பெனினோட ஆட்சி கவிழ்ப்பு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அரசு கவிழ்க்கப்பட்டுச்சுன்னா அது மாலி, நைஜர், பர்கினோ பாசோ இது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சகேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநில கூட்டணி ஒன்று வருது, அந்த கூட்டணி பலப்படும் சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஆப்பிரிக்காவினுடைய துறைமுகத்தில் ரொம்ப முக்கியமான துறைமுகம் கொடோனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அந்த துறைமுகம் தான் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவினுடைய செல்வம் அப்படின்னு கருதப்படுது. இதை ரஷ்யாவும் அமெரிக்காவும் பிரான்ஸும் இங்கிலாண்டும் பெரிய அளவில் பங்காளிகளாக இருக்காங்க. இந்த பங்காளிகள் அப்படியே ஓரம் கட்டிட்டு மாமனும் மச்சானுமா இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகள் மாலி, நைஜர், பர்கினோ பாசோ உள்ளிட்ட நாடுகள்லாம் நம்ம பங்கிட்டுக்குவோம், நம்ம எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு புதிய முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ மேற்குலக நாடுகள் அவங்களோட எதிராக இருக்கக்கூடிய ரஷ்யா ஆப்பிரிக்க நாட்டில் யார் ஆதிக்கம் செலுத்துறதுன்னு அவங்க துடிக்கிறாங்க. இவங்களுக்கு எதிராக ஆப்பிரிக்காவை நம்மளே ஆளணும்னு இந்த ஆப்பிரிக்க தலைவர்கள் இப்போ புதியதொரு முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கு தலைவராக இருந்து வழிநடத்தக்கூடிய கெப்பாபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் பர்கினோ பாசோவினுடைய தலைவர் டூரே அவர்கள். என்ன நடக்க போகுது அடுத்ததாக பெனின் அப்படிங்கிற அந்த நாட்டில்ங்கிறத தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். வாய்ப்பு இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம்.
மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.